அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்ததினாலே, ಆತನು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದಲೇ நாம் அவரிலும் ನಾವು ಆತನಲ್ಲಿಯೂ அவர் நம்மிலும் ನಾವು ಆತನು ನಮ್ಮಲ್ಲಿಯೂ நிலைத்திருக்கிறதை ನೆಲೆಗೊಂಡಿರುವುದನ್ನ அறிந்திருக்கிறோம். ಅದನ್ನ ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. எல்லாரும் கவனமா கேளுங்க. ಗಮನಿಸಿ ನೋಡಿ, இதுல நிலைத்து இருப்போன்னு போட்டிருக்கா, ஆல்ரெடி நிலைச்சு இருக்கோன்னு போட்டிருக்கா? ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತೇವೆ ಅಂತ ಇದೆಯಾ, ಇಲ್ಲ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದೇವೆ ಅಂತ ಇದೆಯಾ? ஜஸ்ட் சில நேரங்களில் சின்னதா மிஸ் பண்ணிடுவோம். ಕೆಲವೊಂದು ಪದಗಳಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪು ಮಾಡ್ತೇವೆ. ನಾವು எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, ಯಾವಾಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರೋ, when you are born again, ನೀವು ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ಹುಟ್ಟಿದಾಗ, பரிசுத்த ஆவியினால் எப்போ நீங்க மறுபடியும் பிறந்தீங்களோ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಯಾವಾಗ ನೀವು ಹುಟ್ಟಿದ್ದೀರೋ, அந்த செகண்ட்லயே நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருக்க